அன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் 63 பேர் செத்த போது இதே கோபம் இதே கொந்தளிப்பு அவர்கிட்ட இருந்துச்சா? இது ஒரு பிற்போக்குத்தனமான வாதம். கல் மருந்து கல் உணவுங்கிறதுக்கு இலக்கிய சான்றுகள் உண்டு, மருத்துவ சான்றுகள் உண்டு. அப்படி இத்தனை சான்றுகள் இருக்கும்போது நீங்க ஒரு மருத்துவர் படித்த மேதை என்று சொல்ற நீங்கள் விஷம் எப்படி சொல்லுவீங்க? அதை இது ஒரு விதமான சாதிய பின்புலத்தோடு இதை அணுகிறதுனால வர பிரச்சனை. சாதி வெறி மண்டைக்குள்ள ஏறதுனால சாதி ஒரு தேசியனம், சாதிக்கு ஒரு நாடு வேணும், சாதிக்கு ஒரு தேசியனமா அதை அங்கீகரிச்சு இந்தியாவை ஒரு இந்துக்களின் நாடு அறிவிங்கன்னு சொல்ற இந்த பிற்போக்குத்தனமான வாதத்துக்குள்ளார வச்சு பார்க்கும்போது இதை வெறும் சாதி கண்ணோட்டத்தோட அவர் அணுகிறாரே தவிர இது உழைக்கும் மக்களுடைய ஒரு அடிப்படை பிரச்சனை. இவ்வளவு அதிகார பலத்தை தாண்டி தானே இன்னைக்கு கல்லறுக்கு போராட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். இவ்வளவு அதிகார பலத்தையும் தாண்டி தானே இன்னைக்கு ஸ்டெர்லைட்ல இழுத்து மூடி இருக்கிறோம். இவ்வளவு அதிகார பலத்தையும் தாண்டி தானே இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வாங்கி இருக்கிறோம். இது எல்லா போராட்டத்தையும் முன்னின்று நடத்துறது நாம் தமிழர் கட்சி தானே. நீங்க மக்கள் முடிவெடுத்து விட்டா சட்டங்கள் மக்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா இங்க போடப்படுகிற சட்டங்கள் திட்டங்கள் அதிகாரங்கள் அனைத்தும் மக்களுக்கானது. மக்கள் கூடி முடிவெடுத்தா என்ன பண்ணுவாங்க? தமிழர்கள் நாங்கள் கூடி முடிவெடுக்கிறோம். எல்லா கோயில்களும் தமிழ்ல தான் இனிமேல் அர்ச்சனை நடக்கணும். சரியா? குடமுழுக்கு இனி தமிழ்ல தான் நடக்கணும். தமிழர்கள் நாங்க முடிவெடுத்தா நீங்க என்ன பண்ண முடியும்? கோயில் என்னது, நிலம் என்னது, சாமி என்னது, நீ யாரா? வெளியே போடா.